Hi friends, வணக்கம் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நேற்று லைவ் வீடியோ பண்ணியிருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணீங்க. கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட ஏன் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் லைவ்னால கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் லைவ் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைவ் வந்து எப்போன்னு நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் சொல்கிறோம். இன்றைக்கி கீரையை கொஞ்சம் புதுசாக சேப்பக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவும் ஒரே மாதிரி கீரையை சமைக்காமல் கொஞ்சம் புதுசாக சமைச்சா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இன்றைக்கி சேப்பக்கிழங்கோட கீரையை வச்சு நம்ம சமைக்க போகிறோம். சேப்பக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்காக நல்லதுன்னு சொல்லி சமைக்கும் போது நான் சொல்லிகிட்டே வரேன். அதோட கீரை வந்து ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட நம்ம சேப்பக்கிழங்கையை சேர்த்து சமைக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு சிறுகீரை எடுத்துருக்கோம். 4 சேப்பக்கிழங்கு. இந்த 4 சேப்பக்கிழங்கை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையையும் சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம். முதல்ல ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சு சேப்பக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். வேக வைக்க போகிறோம். சேப்பக்கிழங்கை வந்து நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த தண்ணியில் போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். இது நல்லா வெந்துடும். இது வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம 2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இது எதுக்காகன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். தாளிப்புக்காக நீங்கள் எப்போவும் எண்ணெய் போடுவீங்களோ அதை கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பப்படி நீங்கள் தாளிப்புக்காக சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக செய்கிறேன். குழந்தைங்களுக்கும் சேர்த்து செய்கிறதுனால நீங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு, சீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே 2 விதமான கீரை ஐட்டம் செய்கிறதுக்காக அதிகமான கீரை வச்சுருக்கேன். அதனால தான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த ரெசிபிக்கு 1 கட்டு கீரையே போதும். நான் வந்து இங்கே 3 கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தது. இதை எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து வேக வைக்க போகிறோம். கீரை வந்து நல்லா முழுசாக வேகட்டும். அது வரைக்கும் இதை நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கீரை சேர்த்துருக்கேன்னு. அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருந்தோம். நீங்கள் தனியாக செய்யும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம் போட்டு கீரையை போட்டுக்கலாம். இதில் வந்து நான் கீரை வெந்த அப்புறமா பாதி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு ரெசிப்பியும் தனியாக செய்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடி இதை நல்லா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கீரையை வேக வச்சுக்கலாம். கீரை வந்து முழுசாக வேகணும். பாருங்கள், இதில் நிறைய தண்ணி வந்திருக்கு கீரையிலேருந்து. இதுலேயே இது நல்லா வேகட்டும். நீங்கள் முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ நீங்கள் அதில் செய்யலாம். இதை மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நிறைய வந்திருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை நல்லா அலசிட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு வேளை தண்ணி அதிகமாக வந்ததுன்னா நம்ம வந்து சைடில் தள்ளி விட்டுட்டு நடுவில் தண்ணியை வந்து இழுக்கிற வரைக்கும். இப்போ பாருங்கள், கீரை வந்து 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ தண்ணி நிறைய இருக்குது. இப்போ என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி கீரையை கொஞ்சம் சைடில் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து அந்த அடிப்பகுதியில் தண்ணியை இப்படி வச்சிடணும். இப்படி பண்ணும்போது கீரையில் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்துட்டு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து பாதியை நான் எடுத்துடுறேன். ஏன்னா உளுத்தம்பருப்பு கீரைக்காக நான் ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்காக பாதி எடுக்கிறேன். மீதி பாதியில் நம்ம இந்த ரெசிபியை செய்யலாம். பாதி கீரை பொரியலை நம்ம எடுத்துட்டோம்.
அது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் உளுத்தம்பருப்பு வத்தலை வச்சு. அந்த மாதிரி செய்கிறதுக்காக நான் அதை எடுத்துட்டேன். மீதி இருக்கிற கீரை பொரியலில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த இந்த சேப்பக்கிழங்க அந்த தண்ணியோடு சேர்க்கணும். சேப்பக்கிழங்க இந்த மாதிரி தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை வந்து இப்படி கரண்டியில் உடச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக உடச்சி இப்படி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் கீரையோட கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். சேப்பக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு பயன்படுத்தலாம். டயட் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க அடிக்கடி சேப்பக்கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்பவே நல்ல சேப்பக்கிழங்கு பயன்படுத்துறது. நம்ம கீரையை மட்டும் சாப்பிடுவோம். கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து சேப்பக்கிழங்கையும் சாப்பிடும்போது நமக்கு டபுள் ஹெல்த்தி கிடைக்கும். அதனால் எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியே கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். பொதுவாக அப்படியே கீரையை கொடுத்தா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க அள்ளி சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி கரண்டியில் நல்லா சின்னதாக உடச்சிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கீரை சேப்பக்கிழங்கு ரெசிபி ரெடி. தண்ணியெல்லாம் பாருங்கள் எல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீரை சேப்பக்கிழங்கு ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். கீரையோட அந்த சேப்பக்கிழங்கு சேரும்போது நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. சேப்பக்கிழங்கை வச்சு கீரை சமைச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நானே சமைச்சு நானே டேஸ்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே நாங்கள் வீட்டில் அடிக்கடி சமைச்சிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேப்பக்கிழங்கோடு சேர்த்து நம்ம கீரையை சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சேப்பக்கிழங்கு அப்படியே நல்லா வெந்துட்டுருக்கு. கீரையோட இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.